Pregnancy அப்படினாலே வந்துட்டு காலங்காலமா சாதாரணமா நடந்துட்டு வர ஒரு விஷயமா இருந்தாலுமே what is the kind of plan or preparation pregnancy plan பண்றதுக்கு முன்னாடி couples என்ன மாதிரி வந்து prepare பண்ணணும்? once வந்து pregnant ஆகணும்னு நினைச்சிட்டாங்க அப்படினா டாக்டர்ஸ் கிட்ட போய் yoga or any type of exercises suppose கொஞ்சம் slightly on the heavier side இருக்காங்க அப்படினா வந்து public washrooms யூஸ் பண்றாங்க அப்படினா contraction அப்படினா தாங்க முடியுமா இல்ல நம்ம வேற ஏதாவது வந்து அதுக்கு ஸ்பெஷல் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணுமா ஜெனரலா வெஜைனா வழியா பிறந்தா குழந்தைக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத நான் சொல்றேன் சோ குட் கட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கட் மேக்ல வந்து Vanakkam and welcome to Diya's YouTube channel. So இன்னைக்கு it's going to be a very very informative vlog I would say. So அதனாலே இன்னைக்கு நான் உங்களை இன்வைட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். Yes, she's none other than birth educator and lactation professional Haritha. Hello Haritha. Hi Diya. How are you? மாறி கேட்டிட்டோம். I'm doing good. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஹரிதா பத்தி சொல்லணும் அப்படினா என்னோட pregnancy journey-ல she plays a major role. She's helped me a lot. ஏன்னா நம்ம pregnant ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நிறைய டவுட்ஸ் இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ கரெக்டான நேரத்தில் நான் உங்களை சந்திச்சேன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ப்ரெக்னன்சி அப்படின்னாலே வந்துட்டு காலங்காலமாக சாதாரணமாக நடந்துட்டு வர ஒரு விஷயமா இருந்தாலுமே நமக்கு அது ஒரு பயம் இருக்கும். when you go close to the labor or last ஆக அந்த பயங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ why is that happening and just tell me about it. ஸோ ப்ரெக்னென்சிங்கிறது முன்னாடி வந்து இட் வாஸ் அ வெரி வெரி நேச்சுரல் இவெண்ட். அதாவது வீட்டில் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்பில் இருக்காங்க அப்படின்னா அம்மா ப்ரெக்னென்ட் ஆவாங்க, கூடவே அம்மா பொண்ணும் ப்ரெக்னென்ட் ஆவாங்க, பொண்ணு கூட வந்து அக்கா இருப்பாங்க இல்லை தங்கச்சி இருப்பாங்க, அவங்களும் ப்ரெக்னென்ட்டாக இருப்பாங்க. ஸோ எல்லாருமே பார்த்து வந்து வளர்ந்தங்காட்டி அது ஒரு பெரிய வித்தியாசமாக தெரியல. இது வந்து எப்பவுமே நடக்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி. பியூபர்ட்டிங்கிறது எவ்வளோ ஒரு காமனான விஷயமோ அதே மாதிரி ப்ரெக்னன்சி வாஸ் ஆல்சோ வெரி காமன். அண்ட் ஒரு ஃபேமிலியில் 10 குழந்தைங்கலாம் இருப்பாங்க. எஸ் அதாவது மாறி ஃபீட் பண்ணுறது, மாறி வந்து தூங்க வைக்கிறதுன்னு வச்சு எல்லாமே வந்து ரொம்ப காமனா நடந்துட்டு இருந்த விஷயம் தான். பட் ஸ்லோவா நம்ம இப்ப வந்து நியூக்ளியர் ஃபேமிலி செட்டப்குள்ள மூவ் ஆகும்போது அந்த விஸ்டம், அந்த கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து லேக் ஆயிடுச்சு. அண்ட் முன்னாடி எல்லாம் வந்து எல்லாருமே ரொம்ப ஹெல்தியா இருந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா வேலை செஞ்சாங்க. பட் இப்போ கொஞ்சம் செடென்டரி லைஃப் ஸ்டைல் உள்ள வந்திருக்கு. கொஞ்சம் எல்லாரும் வந்து கவுச்சஸ்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க. அண்ட் மெடிக்கல் சிஸ்டம்குள்ள போகும்போது அவங்க யூஸ் பண்ற டேர்ம்ஸ் எல்லாம் புரியாதங்காட்டி பிரெக்னன்சி பை செல்ஃப் வந்து கொஞ்சம் ரிஸ்கியான விஷயமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து நடுவில் வந்துருச்சு. ரஞ்சிதான்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த கைண்ட் ஆஃப் பிளான் ஆர் ப்ரிப்பரேஷன் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி கப்பிள்ஸ் என்ன மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வாட் டு யூ திங்க்? ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லும்போது பிஃபோர் தட் ஹெல்த் விஷயத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வாட் ஐ ஹாவ் டு எம்ஃபசைஸ் இஸ் ஆன் கப்புள்ஸோட ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? வீட்டில் கேட்குறாங்க அதனால குழந்தை பெற்றுக்கிறோம், இல்லை வயசு போயிடும் அதனால குழந்தை பெற்றுக்கிறோம், இல்லை குழந்தை பெற்றுக்கிட்டா எங்களுக்குள்ளே வந்து கொஞ்சம் பாண்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், செக்யூராக இருக்க முடியுமா அப்படிங்கிறக்காக குழந்தை பெற்றுக்கிறோங்கிற மாதிரி இல்லாமல் இஃப் தே ஃபீல் தெர் இஸ் அ கால், எனக்கு வந்து ஒரு குழந்தைக்கு தாயாகணும் இல்லை அப்பாவாகணும் அப்படிங்கிற ஒரு கால் இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து முடிவெடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட். அது போக ஒன்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா டாக்டர்ஸ் கிட்ட போய் முதல்ல பிளட் ஒர்க் பண்ணி அவங்களோட தைராய்டு லெவல்ஸ், RH கம்பேட்டபிலிட்டி, அயர்ன் லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்களோட வேக்சினேஷன்ஸ் எல்லாம் வந்து அப் டு டேட் இருக்காங்கிறத பார்க்கணும். டென்டல் எக்ஸாமினேஷன்ஸ் ஏதாவது பாக்கி வச்சுருந்தாங்கன்னா அதை முடிச்சுட்டு ஃபாலிக் ஆசிட் அப்படிங்கிறத குழந்தை பிளான் பண்ணுறதுக்கு ஒரு 3 months முன்னாடியே டாக்டர் கிட்ட போய் கேட்கும்போது அவங்க செக்அப் பண்ணி முடிச்சுட்டு they'll give you that. ஸோ இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து ஸ்ருதி கேட்டிருக்காங்க, பிளானிங் ஃபார் ப்ரெக்னன்சி ஃபார் மோர் தென் 3 years பட் PCOS இஸ் பிளேயிங் டெஸ்டட் நேச்சுரல் வேஸ் டு கெட் ரிட் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ஒன் திங் வாட் தே கேன் டூ இஸ் யோகா ஆர் எனி டைப் ஆஃப் எக்ஸசைசஸ். சப்போஸ் கொஞ்சம் ஸ்லைட்லி ஆன் த ஹெவியர் சைடு இருக்காங்க அப்படின்னா வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு நேச்சுரலாகவே வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ப்ராப்பரான டயட் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி சீட் சைக்கிளிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணும்போது
பீரியட் ஃப்ளோ ரெகுலர் ஆக்க முடியும், கொஞ்சம் அவங்களோட கன்செப்ஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்சோ அ மேஜர் பிளேயர் இன் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது ஈடுபட முடிஞ்சுது அப்படின்னா இட் கேன் பி எனிதிங், அதாவது யோகாவாக தான் இருக்கணும், மெடிடேஷனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்குன்னு சில வேஸ் இருக்கும் இல்லையா. சே ஃபார் எக்ஸாம்பிள் தியாக்கு வந்து டான்ஸ் ஆட பிடிக்கும் அப்படின்னா டான்ஸ், ஒரு சிலருக்கு வந்து பாட பிடிக்கும் அப்படின்னா பாட்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும் இந்த PCOS. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே இந்த ஸ்ட்ரெஸ் நீங்கள் சொன்னது வந்து ஐ திங்க் இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குல்ல. கண்டிப்பாக. அதுக்கு முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ப்ராப்பர் சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி நடக்குது, இது நார்மலா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனே இப்போ வந்து கம்மியாயிடுச்சு இல்லையா. we are all containing the information within ourselves தான். போய் ஒருத்தர்கிட்ட சொல்ற ஓப்பன் அப் பண்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் குரூப் இருந்தாலுமே வந்து விமென் ரிலேட்டடான ஹெல்த் விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக டிஸ்கஸ் பண்ண முடியும், ஒரு அவேர்னஸும் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Correct, that's so true. Maybe so we should have a good family around where we could go and discuss, or even friends. I'm planning now for pregnancy but frequently I'm affected by UTI. Tell me a answer for it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூடிஐ பொறுத்த வரைக்கும் நான் ப்ரெக்னென்ட் இல்லை நான் ப்ரெக்னென்ட் விமன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன். ஓகே. ஸோ யூடிஐ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பப்ளிக் வாஷ்ரூம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் வாஷ்ரூம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டர். சப்போஸ் வெஸ்டர்ன் கிளாசெட் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா அந்த வெஸ்டர்ன் கிளாசெட் மேலே போடக்கூடிய ஷீட்ஸ் கிடைக்குது யூ ஷேப்லேயே, அதை யூஸ் பண்ணலாம். இல்லை நின்றுட்டு யூரினேட் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டிஸ்போசபிள் அண்ட் ரீயூசபிள் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு, அதை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது வெளியில வாஷ்ரூம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கும்போது அதை அவாய்ட் பண்றதுக்காக தண்ணி குடிக்காம இருக்கிற ஒரு பழக்கம் வந்து பார்க்க முடியும் காமனா. அந்த மாதிரி கண்டிப்பா பண்ணாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரலாம். யூரினை ரொம்ப நேரம் கண்டெயின் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யூடிஐ இஷ்யூஸ் வரலாம். அண்ட் எனி டைப் ஆஃப் இன்னர்வேர் நைட்டு தூங்கும் போது we have to be innerwear free and let the area breathe well. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். I am 8 months pregnant but scared for delivery. இது வந்து எனக்கு தெரிஞ்சு யூனிவர்சலாக எல்லா மதருக்குமே இந்த ஒரு தாட் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா. கான்ட்ராக்ஷன் அப்படின்னா தாங்க முடியுமா, இல்லை நம்ம வேற ஏதாவது வந்து அதுக்கு ஸ்பெஷல் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணுமா, இல்லை இதெல்லாம் வேண்டாம் நம்ம வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட் ரூட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமாங்கிற தாட்ஸ் வந்து வெரி நார்மல் ஃபார் எவ்ரி விமன். பட் இந்த கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே தாங்கக்கூடிய வழிகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் தான் வந்து ஆன்டினேட்டல் எஜுகேஷன், அதாவது ப்ரெக்னெண்ட்டாக வர்ற மக்களுக்கு வந்து நாங்கள் கிளாஸஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ என்னென்ன பண்ணுவோம், முதல்ல வந்து லேபர்னால் என்னன்னே தெரில அப்படின்னா வந்து லேபர் என்ன மாதிரி இருக்கலாம், என்னென்ன சிம்டம்ஸ் பார்க்கலாம், ஸோ என்னென்ன ஸ்டேஜஸில் நம்ம இது வந்து கடந்து போகலாம் அப்படிங்கிறத வீல் அட்ரெஸ். அண்ட் அடுத்து வந்து இந்த கான்ட்ராக்ஷன்ஸை நேச்சுரலாகவே டாலரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுவோம். அடுத்து வந்து என்ன மாதிரி பேர்த்ஸ் நடக்க முடியும், என்னென்ன விஷயங்கள் உங்களோட ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் நடக்கலாம், அதோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன, எந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுக்கலாம் ஒரு டீம் அவங்க டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு ஐடியா கொடுப்போம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணுறப்போ விமனுக்கு நேச்சுரலாகவே கொஸ்டின் பேப்பர் என்னன்னே தெரியலன்னா வந்து கஷ்டமாக இருக்கும். பட் ஓரளவுக்கு நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது தே ஆர் able to manage it. Okay, so கொஞ்சம் அதை பத்தி தெரிஞ்சு அதுக்கப்புறம் போகும்போது கொஞ்சம் ஃபேஸ் பண்ற கான்ஃபிடென்ட்டா இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு ஹரிதா மாதிரி ஆட்கள்லாம் வந்து நீங்க அணுகணும். ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராம்ல அவங்களுடைய லிங்க்கும் வந்து ஷேர் பண்றேன். டூ ஷேர் இட். அண்ட் நீங்களும் வந்துட்டு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க, பிகாஸ் திஸ் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு ஹெல்ப் லாட் ஆஃப் பீப்புள் அவுட் தேர். Doing exercise in 7-8 months will induce labor pain. Earlier ஆவே வந்துட்டு labor வருமா, in 9th month அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. இயற்கையாகவே கருத்தரிச்ச மதர் ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப நேச்சுரலாகவே அந்த ப்ரெக்னென்சி போகுது அப்படிங்கும்போது நாட் நெசசரிலி, சரிங்களா. நீங்கள் ப்ரெக்னென்ஸாக இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணின விஷயங்கள் எல்லாமே உங்கள் பாடி வந்து அடாப்ட் ஆன விஷயம்தான். ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் சேஃபாக ப்ரெக்னென்சியில் கண்டினியூ பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தியாக கருத்தரிச்சு நார்மலாக இருக்க மதர் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ திடீர்னு வந்து 7 to 8 monthஸில் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அது வந்து கான்ட்ராக்ஷன் இன்டியூஸ் பண்ணி விட்டுரும், ப்ரீடமில் கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறது கிடையாது. ஃபார் a healthy mother who's had a very normal pregnancy. Okay. Contraindications இருந்தா மட்டும்தான் நம்ம அதை பத்தி கவலைப்படணும். மித்தபடி எல்லாருமே என்னென்ன விஷயங்கள் பிரெக்னெண்டா இருக்க முன்னாடி பண்ணுனீங்களோ அது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணலாம், கம்ஃபர்டபுளா ஃபாலோ பண்ணலாம். Okay. So my last question is, what is the necessity of natural birth?
நேச்சுரல் பர்த், வேஜினல் பர்த் ஆர் அப்டாமினல் பர்த் 3 டைப்பாக நம்ம வந்து இதை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். நேச்சுரல் பர்த் அப்படிங்கிறது நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் நடந்தது, அதாவது அவங்களாவே குழந்தை பெற்ற ஒரு தருணம். வேஜினல் பர்த் அப்படிங்கிறது தேவைப்படுற இடத்துல ஒரு மெடிக்கல் இன்டர்வென்ஷன் ப்ரொவைட் பண்ணி நமக்கு சேஃப் அவுட்கம்ஸ் கொடுக்குற இப்போ ஹாஸ்பிட்டல் செட்டப்ஸில் நம்ம பார்க்குறோம். அப்டாமினல் பர்த் அப்படிங்கிறது குழந்தை வந்து வேற ரூட் எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா சிசேரியன் செக்ஷன் வழியாக பறக்கிறது. ஸோ நான் இப்போ வந்து ஜென்ரலாக வெஜைனா வழியாக பிறந்தா குழந்தைக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ குட் கட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கட் மேக்கில் வந்து குட் மைக்ரோபியல் சீடிங், நல்ல ஆர்கானிசம்ஸ் இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஹெல்த் நல்லாயிருக்கும், ஓவரால் இம்யூனிட்டி இருக்கும். ஸோ குழந்தை உங்கள் பிறப்புறுப்பு வழியாக வரும்போது பாடியில் இருக்க எல்லா ஃப்ளூயிட்ஸும் பட்டு வரும்போது அந்த குட் மைக்ரோபியல் சீடிங் வந்து குழந்தைக்கு கிடைக்கும். தேர்பை அவங்களோட இம்யூனிட்டி லாங் டேர்ம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்லி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண சொல்லி கேட்குறோம். ஹரிதா, தேங்க்யூ வெரி மச். பிகாஸ் ரொம்ப அழகாக கிறிஸ்பாக ஷார்ட்டாக நான் சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்களுக்காக புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் ஆல்சோ. இட்ஸ் அ பிளஷர் ஒர்க்கிங் வித் யூ. தேங்க்யூ. ஸோ எஸ், இந்த இன்ஃபர்மேட்டிவான vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஐ see you guys soon. மறுபடியும் இன்னொரு வீடியோவில். Until then, it's Diya saying bye and also Haritha. Bye.